ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டைரி ஆஃப் நிவி. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நானும் நல்லா இருக்கேன். இன்றைக்கி டேஸ்டியான சில்லி பன்னீர் பார்க்கலாமா? அதுக்கு 200 கிராம் பன்னீரை சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ண பன்னீரை மேரினேட் பண்ணின பொருள் தேவைன்னு பார்க்கலாமா? 1 டேபிள் ஸ்பூன் அரிசி மாவு, 1 டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு, 1 ஸ்பூன் கடலை மாவு, 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, தனி மிளகாய் தூள், தேவையான அளவுக்கு உப்பு, பெப்பர், மஞ்சள் தூள், கேசரி பவுடர், இது கூட ஒரு லெமனோட சாறு, இது எல்லாமே சேர்த்து கட் பண்ண பன்னீரை நல்லா மேரினேட் பண்ணிக்கோங்க. மேரினேட் பண்ண பன்னீரை 10 to 15 மினிட்ஸ் நல்லா ஊற விட்டுக்கோங்க. அதுக்குள்ளே ஒரு பெரிய வெங்காயத்தை க்யூபாக கட் பண்ணிக்கோங்க. ஒரு சில்லி, 4 5 பல்லு பூண்டு சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கோங்க. 1/2 குடை மிளகாய், ஒரு கப்பில் 1 ஸ்பூன் சோயா சாஸ், அது கூடவே 1 to 1.25 ஸ்பூன் அளவுக்கு டொமேட்டோ சாஸ் ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு ஸ்பூன் அளவுக்கு சில்லி சாஸையும் ஆட் பண்ணிக்கோங்க. 1/4 ஸ்பூன் சர்க்கரை. ஒரு கடாயில் பொரிக்கிற அளவுக்கு எண்ணெய் ஊற்றி நல்லா சூடாகட்டும். சூடானதுக்கப்புறம் நம்ம மேரினேட் பண்ணியிருக்க பன்னீரை கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. ஃப்ரை பண்ண பன்னீரை நல்லா ஆற விட்டுக்கோங்க. அதே கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணியிருக்க பூண்டும் சில்லியும் ஆட் பண்ணிக்கோங்க. அது நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. ஒரு 2 மினிட்ஸ் நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. அது ஃப்ரை ஆகும்போதே நம்மளுக்கு அந்த கார்லிக்கோட ஸ்மெல் நல்லா தெரியும். அந்த அளவுக்கு நல்லா ஃப்ரை ஆகணும். ஃப்ரை ஆனதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணியிருக்க குடமிளகாயும் சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. குடமிளகாய் இந்த அளவுக்கு நல்லா ஃப்ரை ஆனதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணியிருக்க ஆனியனும் சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. இது ரெண்டும் சேர்த்து ஒரு 2 to 3 மினிட்ஸ் நல்லா வதங்கணும். இதுக்கு தேவையான சால்ட்டை மட்டும் ஆட் பண்ணிக்கலாம். ஏன்னா பன்னீர்லேயும் நம்ம சால்ட் ஆட் பண்ணி தான் ஃப்ரை பண்ணியிருக்கோம். இதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்க சாஸையும் ஊற்றி ஃப்ரை பண்ணிக்கலாம். இது கொஞ்சம் ஃப்ரை பண்ணி ஒரு 1 மினிட் நல்லா கொதிக்கட்டும். அதுக்குள்ளே ஒரு 1/2 ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவை தண்ணியில் மிக்ஸ் பண்ணி இதில் ஆட் பண்ணிக்கலாம். இது ஒரு 2 மினிட்ஸ் நல்லா கொதிக்கணும். இது நல்லா கொதிச்சப்புறம் நம்ம ஃப்ரை பண்ணி ஆற வச்சுருக்க பன்னீரை இதில் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணால் டேஸ்டியான சில்லி பன்னீர் ரெடி. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி வீடியோ தொடர்ந்து பார்க்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய், தேங்க்யூ.